பிளவுண்ட மலை. அகஸ்டஸ் டாப்லாடி என்னும் தேவ மனிதன் தனது 16வது வயதில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவரது 16வது வயதில் மாம்ஸ் மோரிஸ் என்னும் ஆத்ம பாரம் கொண்ட தெருவில் பிரசங்கம் செய்யும் ஊழியர் நடத்திய சிறு கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அந்த ஊழியர் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து சத்தியத்தை பகிர்ந்து கொண்டார். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்னும் இந்த வார்த்தைகள் அவருக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவர் அப்போதே தம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். சில வருடங்கள் கழித்து அவர் ஒரு சூறாவளி புயலில் சிக்கிக்கொண்டார். எங்கு பத்திரமாக இருப்பது என்று தெரியாத நிலையில் அங்கு ஒரு பாறையையும் அதில் ஒரு பிளவு இருப்பதையும் கண்டார். அந்த பிளவில் புயல் ஓயும் மட்டும் தங்கியிருந்து தப்பித்தார். தனக்கு அந்த புகலிடத்தை கொடுத்த தேவனை துதிக்கையில் கண்மலையான கிறிஸ்துவும் தமக்காக பிளக்கப்பட்ட அவரது சரீரமும் அவருடைய கண்முன் தோன்றியது. அங்கே தானே இந்த பாடலை எழுத ஆரம்பித்தார். பிளவுண்ட மலையே, புகலிடம் ஈயுமே. இந்த நாளிலும் நாம் இந்த பாடலை பாடி நம் கண்மலையாகிய கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து துதிக்கிறோம். நமக்கு ஒரு புகலிடம் உண்டு. நம் வேதனையில், நம் துன்பங்களில் நம்மை மறைத்து புயல் நீங்கும் வரை தம்முடைய கரத்தின் மறைவில் மறைத்து பாதுகாக்கும் தேவன் நமக்கு உண்டு. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஆம், நம் தேவனே நமக்கு பெலனும் திடனும் அடைக்கலமும் கோட்டையுமானவர். அவரின் செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறோம். இந்த சீரை பெற்ற ஜனமாகிய நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றுள்ளோம். ஆமேன். அல்லேலூயா.